அதிகமா இருந்துச்சு, எனக்கு இது ரொம்ப அதிகமா இருந்துச்சு, இந்த மாதிரி சொல்ற ஆட்கள் இருக்கிறாங்க. எனக்கு எப்பயும் கசக்கி பொழிறாங்க, என்னால ஒன்னும் முடியல, என்னால ஐ ஃபீல் கில்ட்டி அப்படின்னு சொல்றவங்களே இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தான் எழுதப்படுறது ஒரு தாளத்தை வாங்கிட்டு வந்து, ஆண்டவரே நீர் விதைக்காத இடத்துல இருக்கிறவரும் அவனே ஆன்சர் கொடுத்துக்கிறான். செழிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமான இவனே சொல்றான். அவருடைய குவாலிட்டி என்னன்னு, 5 தாளத்தை கொடுத்து இன்னொரு 5 தாளம் சம்பாதிச்சுவான்னு சொல்றாரு. 5 500 இங்க பாருங்க, புதைத்து வைத்தேன், இதோ உங்களுடையதை வாங்கி கொடுங்க, நான் பத்திரமா வச்சிருக்கேன், இதாக வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்குறான். இதுக்கு என்ன நியாயத்தை சொல்றாரு? அப்பொழுது அவருடைய எஜமான் பிரதித்திரமாக, பொல்லாதவன், நான் நல்லவனதான் இருக்கிறேன் ஆனா எனக்கு செய்ய முடியல அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு பொல்லாதவன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். பொல்லாதவனும் சோம்பலுமானும், இது நான் சொல்லுங்க, யாரும் என்ன குறை சொல்லாதீங்க, இது சொல்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர் என்று அழிந்திருந்தாயே, அப்ப உன்னால செய்ய முடியலையே, அப்ப என்ன பண்ணலாம்? அட்லீஸ்ட் அடுத்தவங்க செய்யறவனுக்காக ஹெல்ப் பண்ணிக்கலாம். அது ஒரு நாடு. அப்ப அப்படியா என் பணத்தை காசுக்காரர் வாய்த்து பணமே போட்டு, இதை நிறைய கிறிஸ்தவங்களுக்கு பிடிக்காது. அது மாதிரி பிரசவம் இருக்காங்க, பணத்தை காசுக்காரர் போட்டு வைக்க, வசதியில் போட்டு வைக்க, நீ போய் அட்லீஸ்ட் வேற யார்கிட்ட கொடுத்துருந்தா அவன் அதை பற்றி பண்ணிருப்பான். இதற்கு வந்து ஒன்னே கொடுக்குறேன், நான் என்னையே கொடுத்தேன் ஆண்டு வரைன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். அப்போது வட்டியோட வாங்கிக்கணும். அட்லீஸ்ட் உன்னால இது செய்ய முடியல, உன்னால செய்ய முடியல, அட்லீஸ்ட் உன்னுடைய இதையாவது கொடுக்கலாமே. கொடுத்தா நான் வந்து வட்டியோட வாங்கிட்டு இருக்கேன். அப்போ சொல்லி அவனிடத்திலிருந்து தாளந்தை எடுத்து 10 தாளங்கள் இது அவன் ஒரு தாளம் வச்சிருக்கான், அதை புடுங்கி யாரு இப்ப 5 வச்சிருந்தா அவன்கிட்ட இப்ப இன்னொரு 5 கொடுத்தாச்சு, 10 ஆயிடுச்சு. அவன்கிட்ட அவனுக்கு கொடுங்க, இப்ப 10 தாளம் இருக்கிறதுக்கு 11 தாளம் போயிடுச்சு. திஸ் இஸ் கிங்டம் லா. இத வந்து நம்ம பிட்டியபிள் கண்டிஷன்ல நம்ம சொல்லுவோம், ஐயோ என்னால ஒண்ணும் முடியலங்க, ஐயோ எனக்கு ரொம்ப இதா இருக்குதுங்க, வேலை படு தாங்க முடியல. இன்னொருத்தர் சொல்லுவாரு, கல்யாண விருதுக்கு அழைக்கப்பட்டவங்கன்னா ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கணுமா, ஒருத்தன் எங்க போகணுமா, ஒருத்தன் பெண் பார்க்கணும் போவான், ஒருத்தன் எல்லாத்தையும் விட்டுடுவாரு. இது ஒரு எச்சரிக்கை சத்தமா எடுத்துக்கோங்க. அப்பதான் இந்த லா வருது. The King of Kings is providing this law. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான், இல்லாத இடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். இதை கருத்து அதிகமாக பார்ப்போம். இப்பொழுது நேரம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இப்ப உங்க எல்லாருமே நான் பேச வர்றது என்னன்னு புரிஞ்சுக்கும். சில பேருக்கு தங்களுக்கே குத்துற மாதிரி பேசணும், ஆனா அதை எடுத்து ஆண்டவரே நாங்க என்ன செய்யணும், எனக்கு என்ன டேலண்ட் கொடுத்துருக்கீங்க, நாங்க எடுத்து பயன்படுத்தணும், உமக்கு என்று பயன்படுத்தணும். இங்க 1000 பண்ணி ஒரு காரியத்தை சாதிச்சுட்டு அங்க தேவனுடைய ராஜ்யத்துல போயிட்டு நான் உலகத்துல ரொம்ப பிஸியா இருந்தேன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே சொல்றாங்க உலகத்துல பிஸியா தான் இருக்கிறாங்க, அடுத்த ப்ராப்ளம் வந்துட்டு தான் இருக்கும். நான் சொல்றேன், ஆண்டவருக்காக செய்யும் போது ஆண்டவர் உலகத்தின் காரியத்தையும் செய்ய உதவி செய்வாரு, அடுத்து இதையும் மல்டிப்ளை பண்ணுவாரு. உங்க
your wealth can be multiplied like this. தேவஜனமே, ஜாக்கிரதையா தேவனத்துல விசுவாசம் இந்த வசனத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த சம்பவத்தை ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்கிறார் இயேசு. இது எனக்கு எப்படி பயன்படுது என்பதை யோசித்து இந்த வருஷம் ஆகஸ்ட் மாசத்துல இதை எடுத்து பயன்படுத்துங்க. டிசம்பர் மாசத்துல அட்லீஸ்ட் டார்கெட் பண்ண ஆண்டவரே, டிசம்பர் மாசம் இன்னொரு ஸ்டடி சொல்லுது, உலகம் ஃபாஸ்டா சுத்த தொடங்கியிருக்கோம். பூமி ரொம்ப ஃபாஸ்டா, எப்படின்னா 1.25 செகண்ட் ஃபாஸ்டா சுத்துதான். இத்தனை தடவை ரெவல்யூஷன் கொடுத்தா 24 மணி நேரம் வரும். இப்ப அது பூமி தனித்தானே சுத்தத்துக்கு இந்த 24 மணி நேரம் தேவையில்லை, 23 மணி நேரம், 23 மணி நேரம் 50 செகண்ட். இதுவும் டிவில தான் சொன்னாங்க. அதனால அவங்களுக்கு கிளாக்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஆகுது, வேர்ல்டு கிளாக்ஸ் எல்லாம். தேவ ஜனமே, டைம் இல்லை. நம்ம பார்த்து நம்ம இதையே சொல்லிட்டு இருக்க வேணாம். ஐயோ எனக்கு இதா இருக்குது, எனக்கு அங்க இருக்குது, எல்லாமே இருக்கதான் செய்யும். நீங்க சொல்ல சொல்ல இன்னும் அதிகமாகும். எடுத்து தேவனுக்கு என்று உங்களோட காரியங்களையும் தாளத்தை பயன்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் மல்டிப்ளை பண்ணி அடிஷனலா கொடுப்பாரு. இல்லாட்டி அடிஷனல் வரவே வராது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நாமம் ஹலோ, ஜான் சாமுவேல் மீடியாவில் இருக்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நாங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கோம். அவங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கோம். தேவன் அவங்கள ஆசீர்வதிப்பார். இதே லெவலில் நாங்கள் இருக்கணுமா? இல்லைல்ல, இன்னும் நாங்கள் உற்சாகத்துடன் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போகிறதுக்கு இன்னும் உங்களோட சப்போர்ட் நிறைய தேவை. இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. நாங்கள் இன்னும் புதுசான ப்ரோக்ராம்ஸ், உங்களுக்கான புதுசான தேவ செய்திகள், புது டாபிக்ஸ்ல நம்ம அங்கிள் பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு கொண்டு வருவோம். ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு வளர்ச்சியை காணுறதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு உங்களோட பாட்டம் ஏதாச்சும் இருக்கணும்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. பாய்.